அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபையாருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியைகளினாலே இருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிருபை, கிரியை, ரெண்டு காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். கிருபையினால் உண்டாயிருந்தால் கிரியைகளினால் அல்ல, கிரியைகளினால் உண்டாயிருந்தால் கிருபையினால் அல்ல. கிருபை கிரியை அல்ல, கிரியை கிருபை அல்ல. என்ன புரிஞ்சது? ஆக மொத்தம் கிருபை கிரியை புரிஞ்சதா? ரைட், ஓகே. அதற்கு உதாரணம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுதலுக்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அவர் பரமேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அநேகருக்கு தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சாட்சியாக அறிவித்து அதை திருஷ்டாந்தப்படுத்தினார், ஜனங்களை ஸ்திரப்படுத்தினார். இந்த காரியத்திலையும் நாம் அப்படியாக வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இப்போ கலிலேய கடலில் யாரெல்லாம் மீன் பிடிக்க போகிறார்கள்? பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு, தோமா, அப்புறம் எல்லாருமே சீஷர்கள் எல்லாமே போகிறாங்க. யார் கூப்பிட்றா? இயேசு கிறிஸ்தா. யார் மீன் பிடிக்க போகலான்னு கூப்பிட்றாரு? சீமோன் பேதுரு கூப்பிட்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த சாட்சியை சீஷர்களோடும் அங்கே இருக்கிற ஜனங்களோடும் அவரோடு கூட இருந்த எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். சீஷர்களும் கண்டு விசுவாசித்து மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தினார். ஆனாலும் அவர்கள் தங்கள் வேலைகளின் நிமித்தமாக ஆங்காங்கு இருந்து விட்டார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க? கடைசியாக ஆரம்பிச்சு ஏறின மரத்துலேயே நாம் இறங்கிக்கலாம் சாமி அப்படின்ட்டு எங்கே மீன் பிடிச்சாங்களோ அதே இடத்துக்கு திரும்ப போகிறார்கள். நான் கிருபைக்கும் கிரியைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். பவுல் அப்போ ரோமாபுரி திருச்சபையாருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற காரியம் இது. இப்போ நல்லா கவனிங்க. பேதுரு மற்றும் சீஷர்களை ஆண்டவர் அழைத்தார். அவர்கள் அப்படியே விட்டு வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட 3½ ஆண்டு காலம் எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாவித காரியங்களையும் கண்டு அனுபவித்து சாப்பிட்டு 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்க, அடுத்தது மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப, கண் தெரியாதவர்களை பார்வை அளிக்க, முடவர்களை எழும்பி நடக்க செய்ய, ஏன் சிலுவையில் கூட ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பின் பணியை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவை யாவற்றையும் அவர்கள் கண்டார்கள். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது. உயிர்த்தெழுதலினுடைய சாட்சி அங்கே வைக்கப்படுகிறது. அங்கே கல்லறையிலே அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி தூதர்கள் மரியாள் இடத்துல மற்ற ஸ்திரீகளிடத்தில் பேசின காரியங்களை இவர்கள் கேட்டார்கள். அதன் பின்பு இயேசுதாமே சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார்.
இதுக்கு மேலேயும் சாட்சிகள் வேண்டுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவர்களை அழைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிட்டார்? மனுஷர்களை பிடிப்பவர்களாக்குவேன். என்ன சொன்னாரே? மனுஷர்களை பிடிப்பவர்களாக்குவேன். இப்போ கிருபையினாலே அழைத்த தேவன் என்ன கிரியை செய்ய சொன்னார்? மனுஷர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொல்லி தம்மோடு கூட 3.5 ஆண்டு காலம் வைத்திருந்து எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்து அதன் பிறகு ஆண்டவர் தாமே பரமேறுவதற்கு முன்பதாக இப்படியெல்லாம் நடக்கும்னு சொன்னதையும் கேட்ட அவர்கள் திரும்ப எங்கே போகிறாங்க? மீன் பிடிக்க போகிறார்கள். இதில் நான் இங்கே யாரையுமே நான் சொல்லலை. ஏன்னா அப்படின்னு சொல்லி நான் பாஸ்டர் ஒரு நம்மள சொல்றாங்க எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இந்த காலகட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறுகிற காலகட்டம். ஏனென்றால் இன்னும் 2 வாரங்கள்ல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் அனுப்பப்படுகிற ஒரு காரியங்களை நாம் பார்க்கணும். பெந்தகோஸ்தே நாளை குறித்து தியானிக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் எப்படி கடைசி வரை நிலைத்திருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற கிரியைகள் எப்படி நாம் வீணடிக்கிறவர்களாய் அல்லது உதாசீனப்படுத்துறவர்களாய் இருக்கிறோம்? சீஷர்கள் 3.5 ஆண்டு காலம் கூடவே இருந்து எல்லாத்தையும் படித்தார்கள். அவளோடு கூட தங்கினார்கள், சாப்பிட்டார்கள், எல்லா காரியங்களையும் படித்தார்கள். இயேசுவை காட்டிலும் பெரிய போதகர் இந்த உலகத்துல யாரா இருக்காங்களா? ஏசாமியை காட்டிலும் வேற எந்த டீச்சராவது இந்த உலகத்துல இருக்காங்களா? இல்ல. ஆனா கூடவே இருந்த ஒருத்தன் கத்தியை கடைசி வரை வச்சிருந்தான். கூடவே இருந்த ஒருத்தன் காட்டி கொடுக்கும்படி தம்மை ஒப்பு கொடுத்தான். கூடவே இருந்த அத்தனை பேரும் மறுபடியும் மீன் பிடிக்க போனாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்றால் அவருடைய கிருபையினாலே நம்மை அழைத்து இருக்கிறார். கிருபை எப்படி வெளிப்படுகிறது என்றால் கிரியைகளினாலே வெளிப்படுகிறது என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபையாருக்கு எழுதுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கிருபையானது கிரியைகளின் மூலமாக வெளிப்படுகிறது. அதைதான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல மிக தெளிவாக சொல்லுகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நான் கிருபை பெற்று இருக்கிறேன் என்று சொல்லி கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படாவிட்டால் நான் செத்து போனவனாய் இருக்கிறேன். எனக்குள்ள உயிர் கிடையாது, ஜீவன் இல்ல, நான் செத்து போனவனாய் இருக்கேன். எப்படி நான் எழுந்து அப்படி மரித்து போன நிலையிலே காணப்பட்ட இந்த சீஷர்கள் தான் இப்ப மீன் பிடிக்க போகிறார்கள். மீன் பிடிக்க போன இடத்துல அங்க என்ன நடக்கிறது? ராத்திரி முழுசும் மீன் தேடுகிறார்கள், வலையை வீசுகிறார்கள். அங்க ஒன்றும் அகப்படவில்லை. ஓகே, சீஷர்கள் ஆண்டவர் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை விட்டு இப்போ கலிலேயா கடலில் அவர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள். ராத்திரி முழுவதும் அவர்கள் தேடுகிறார்கள், ஒன்றும் பிடிக்கவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? ஏன் அவர்களால் ஒன்றும் பிடிக்க முடியாமல் போனது? உண்மையாலுமே மீன் கிடைக்காததா
அல்லது என்ன காரணம்? அங்கே மீன் அகப்படாமல் போனதற்கு, பிடிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? 4வது வசனம் சொல்லுகிறது, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். பிடிக்க வேண்டிய இடம் கடல் அல்ல, ஜனக்கூட்டம் இருக்கிற தேசம். இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் தங்களுடைய வேலைகளினாலே அது நிறைவாய் காணப்பட்டது, மறைக்கப்பட்டிருந்தது. அவர்களால் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க முடியவில்லை. அங்கு கிறிஸ்து நிற்கிறார் என்பதை அறிய முடியாமல் இருந்தார்கள். அதே கடல்ல காலாகாலமும் மீன் பிடிச்சிட்டு இருந்த சீஷர்கள் இப்போ மீன் அகப்படலன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. அந்த கடலில் நானும் போய் அங்கே போய் பார்த்தேன். இந்த படகுலையும் போனோம். அது பக்கத்தில் பீட்டர்ஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒரு மீனை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பெரிய நல்ல ஒரு அடி 1.5 அடி நீளமுள்ள ஒரு மீன். கேட்டால் இதுதான் பேதுரு கொண்டு வந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. கிட்டத்தட்ட அதனால அங்கே ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸே நடந்துட்டு இருக்குது. அந்த கலிலேய கடலோரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இன்னமும் மீன் பிடித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். எப்படி அந்த கடலில் மீன்கள் இருக்கிறது என்பது இன்றைக்கு வரைக்கும் புரியாத புதிராக காணப்படுகிறது. ஏனென்றால் கலிலேய கடலுக்கு வருகிற தண்ணி மற்ற கடல் போல உப்பு தண்ணீர் அல்ல. தானிலிருந்து பாய்ந்தோடி வருகிற, அதாவது எர்மோன் மலையிலிருந்து தானுக்கு வந்து 3 நதிகளாக வந்து தானிலே ஒன்றாக இணைந்து தானிலிருந்து பாய்ந்து வருகிறது தான் யோர்தான். யோர்தான் என்று அழைக்கப்படுகிற அந்த நதியினுடைய பெயர் என்றால் தானிலிருந்து பாய்ந்து வருகிறது. தானிலிருந்து பாய்ந்து வருகிற நதி கலிலேய கடலுக்கு வருகிறது. எப்படி அது கடலாகும்? எப்படி அதில் மீன்கள் இருக்கிறது? கடல் மீன்கள் அதில் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு வரைக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. ஆனால் அதில் அந்த அது ஒரு குளம் போல தான், அதாவது ஒரு ஏரி போல், பெரிய ஏரி. இன்றைக்கு நம்ம ஊர் செம்பரம்பாக்கம் ஏரி போல தான் அந்த கடல். ஆனால் அது கடல் என்று அழைக்கப்படுகிறது. கடலுக்குரிய எல்லா அம்சங்களும் அதில் காணப்படுது. ஏன்னா கடல்னால் என்ன இருக்கும்? முதல்ல அலைகள் இருக்கணும். ஆறில் ஏரியில் அலைகள் இருக்காது. அலைகள் இருக்குது. ஏன்னா கடல் ஓரமாக இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் நான் தங்கியிருந்தோம். அந்த இடத்துல கடல் அலைகள் வருவதை ராத்திரி ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பகுதிகளை. எப்படி இது தண்ணீர் இங்கிருந்து பாய்ந்து வருகிறது, நதியாக வருகிற அந்த தண்ணீர் இந்த இடத்துல ஒரு சின்ன இடத்துல கலிலேய கடலாக அது மாற்றப்பட்டு அந்த கலிலேய கடலில் கடல் மீன்கள் ஆண்டவர் வளரச் செய்கிறார். அதற்கு காரணம் இருக்கிறது. சரி, அது ஜியாகிரபி பிறகு நம்ம படிப்போம். இந்த பகுதிக்குள்ளே நம்ம வருவோம். இப்போ இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன என்றால், இது இந்த கடல்லேயே சிறு வயது முதல் மீன் பிடித்து வளர்ந்து வந்த சீஷர்கள் இப்பொழுது மீன் பிடிக்க முடியாதபடி அவர்கள் தவித்து நிற்கிற வேளையிலே இயேசுதாமே அங்கே நிற்கிறார். எப்பயுமே நாமளாம் ஒரு காரியம் செய்து கொண்டு வந்து நிற்கும்போது அந்த இடத்துல முட்டி மோதி அப்படியே பார்ப்போம். அதுக்கப்புறம் எதுவுமே புரியாது. அதனால தான் சீஷர்களுக்கும் தோன்றினது அவர் இயேசுதான் என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேலைகள் எப்படி தான் பிரியமானவர்களே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு எப்படி இந்த காரியத்தை புரிய வைப்பது? இயேசு அவர்களை நோக்கி, 5வது வசனம், நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். ராத்திரி முழுசும் மீன் பிடிக்க போனீங்களே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா கையில்? அதற்கு அவர்கள் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இதோ நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இப்போ நல்லா கவனிங்க.
நீங்க இவ்வளவு நேரம் ராத்திரி முழுசும் வலதுபுறம் இடதுபுறம் எல்லாமே தேடினீங்க, ஆனா மீன் உங்களுக்கு கிடைக்கல. ஏனென்றால் மீன்கள் யாவும் கூட்டி சேர்க்க வைக்கப்பட்ட ஒரு இடமானது இருக்கிறது. இப்ப நீங்க நிக்கிற இடத்துல படகுக்கு வலதுபுறமாக வலை வீசுங்கள், அங்கே உங்களுக்கு மீன்கள் கிடைக்கும், மீன்கள் அகப்படும் என்றார். எத்தனை மீன் கிடைச்சு? எத்தனை மீன் கிடைச்சு? எண்ண முடியாத அளவுக்கு மீன் இருந்திருக்கும். பெரிய மீனை மட்டும் எண்ணி இருக்கிறாங்க, அப்படித்தானே? இங்க அதாவது வசனம் 11 வாசிங்க. படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அப்ப நல்லா கவனிங்க, சின்ன மீன்லாம் போயிருக்கும். 153 பெரிய மீன்களை மாத்திரம் அவர் கரையில் இழுத்து வரும்படி ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வைக்கிறார். இப்போ இது ஒரு கிரியை. ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். நீங்கள் இவ்வளோ நேரம் தேடினீங்கப்பா, உங்களுக்கு இல்லை, மீனை கொடுக்கல, இப்போ நான் கொடுக்குறேன், போய் வலையை போட்டு பிடிச்சிட்டு வாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அவர்கள் கரையில் இறங்கின போது 9வது வசனத்தை வாசிங்க. கரையிலே இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பம் சுடப்படுவதற்கும் கரி நெருப்பு போடப்பட்டு அதன் மேல மீன்கள் வைக்கப்பட்டிருப்பதையும் யார் கண்டார்கள்? பிடிச்சிட்டு வர மீனை கொண்டு இங்க வைக்கிறதுக்கு முன்பதாக. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் மிக தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 153 என்கிற அந்த ஒரு எண்ணானது ஏற்கனவே எபிரேய வகுப்பில் பங்கெடுத்த எல்லோருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் இது என்ன என்று சொல்லி. 153 என்பது வெறுமனே ஒரு எண்கள் அல்ல, அது ஆண்டவர் தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிற அடையாளமாய் இருக்கிறது. யாருக்கு ஞாபகம் இருக்குது 153 என்பது? யாருக்கு ஞாபகம் இல்லைங்களா? ஹா பெஷாக் என்று அழைக்கப்படுகிற பஸ்கா, நானே பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதை வெளிப்படுத்துகிறதனுடைய அடையாளம். எப்படி? 4 எழுத்துக்கள் அடங்கிதான் ஹா பெசாக். ஹே, பே, சாமக், ஹேத், 4 எழுத்துக்கள். எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேர்ட் பிக்சரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு எண்மதிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹே என்கிற எழுத்திற்கு 5 என்கிற எண்மதிப்பு இருக்கிறது. பே என்கிற எழுத்திற்கு 80 என்கிற எண்மதிப்பு இருக்கிறது. சாமக் என்கிற எழுத்திற்கு 60 என்கிற எண்மதிப்பு இருக்கிறது. கடைசியாக ஹேத் என்கிற எழுத்திற்கு 8 என்கிற எண்மதிப்பானது இருக்கிறது. இது இன்றைக்கு நேற்று உருவாக்கப்பட்ட எண்மதிப்புகள் அல்ல. ஆண்டவராகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உலகம் உண்டாகும் போது சிருஷ்டிப்பின் நாளின் போது தம்முடைய வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார். வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்படும் போது பேசப்பட்ட வார்த்தைகள் தான் இதில் அடங்கி இருக்கிறது. அப்ப கூட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஹே 5, பே 80, சாமக் 60, ஹேத் 8. எத்தனை எண்கள் வருது? 153. பாஸ்ஓவர் என்று சொல்லி அழைக்கப்படுகிற, பஸ்கா என்று தமிழில் அழைக்கப்படுகிற அந்த வார்த்தையினுடைய எபிரேய வார்த்தை தான் ஹா பெசாக் என்று அழைக்கப்படுகிறது, எபிரேய வார்த்தை. இப்ப ஆண்டவராகிய கர்த்தர் இங்கு ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கும் அங்கே கூடியிருந்த மற்றவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி? என் கூட உட்காந்து நீங்க பஸ்கா ஆசரிச்சிங்களே, நான் சொன்னனே இதோ உங்களுக்காக நான் மறிக்க போறேன்னு சொன்னனே, இது கூட தெரியாம நீங்க போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களே. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்டா என்ன கேட்பார்? எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்?
நம்முடைய அழைப்பின் நோக்கம் என்ன? இலவசமான கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நான் சொல்லும்போது, நான் என்னுடைய விசுவாசத்தை எப்படிப்பட்ட விதத்தில் பயன்படுத்துகிறேன்? எப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தராகிய ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறேன்? இல்ல சீஷர்கள் மாதிரி மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டு இருக்கிறானா? ஆண்டவர் என்னை அழைத்தது நோக்கம் என்ன? எதற்காக கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார்? எதற்காக அவர் மீது விசுவாசம் கொள்ள எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார்? ஆண்டவர் காட்டின கிருபையின் அடையாளம் என்ன? அந்த கிருபை எனக்கு என்ன கூலியாக கொடுக்கப்பட்டதா? அதை தான் பவுல் கேட்கிறாரு. இது என்ன கூலியா? கூலி இல்லையே. எந்த விதத்தில் நான் தகுதியாக இருக்கிறேன்? ஆனால் இன்றைக்கு சகலமும் நாம் தூக்கி போட்டு போகிறவர்களாய் அநேக வேலையில் காணப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் என்ன? சீஷர்கள் ஒன்றுமே அறியாதபடி நின்றார்கள். அந்த 153 மீன்கள், பெரிய மீன்களை பிடித்த உடனே, வலையில் அகப்பட்ட உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 7வது வசனம் வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சொல்லி யோவான் அங்கே பேதுருவின் இடத்துல சொல்லுகிறார், மற்ற சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் ஆயத்தமாகறாங்க. ஐயோ, மறுபடியும் வந்து ஆண்டவர்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? நம்முடைய வாழ்க்கை நிறைய நேரத்தில் அப்படி தான் பிரியமானவர்களை மாறி போகிறது. அப்படி அல்ல, அப்படி அல்ல. அவர்கள் அதற்கு அப்புறம் எதுவுமே கேட்க முடியாமல் நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவரும் அவரிடத்துல நீர் யார் என்று சொல்லி கேட்க அவர்களால் முடியாது இருந்தது. காரணம், தாங்கள் செய்தது தவறு என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எந்த பேதுருவை ஆண்டவர் மீன் பிடிக்க, உங்களை மனுஷனை பிடிக்க ஒரு ஆக்குவேன் என்று சொல்லி சொன்னாரோ, அதே பேதுரு இப்பொழுது மீன் பிடிக்க சென்று விட்டார். அந்த பேதுருவை அழைத்து வந்து, இந்த மீனை கொடுக்குறேன் உனக்கு, நீ வந்து இதுவரைக்கும் காணாதபடி உனக்கு 153 பெரிய மீனை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், வலை கிளியில நீ இழுத்துட்டு வா பார்க்கலாம், உன்னால இழுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ என்ன செய்ய போற? அதுக்கப்புறம் தான் 21ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி, பேதுருவிடத்தில் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிற காரியங்கள் யாவும் வருகிறது. பிரியமானவர்களே, இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் அவர்கள் வருவதற்கு முன்பதே ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். என்ன காரியம்? கரிநெருப்பு போடப்பட்டு அப்பமும் மீனும் அங்கே ஆயத்தமா இருந்தது, சாப்பிட்றதுக்கு ஆயத்தமா இருந்தது. நிறைய நேரத்தில் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க முடியாதபடி எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாமளா ஓடணும்னா ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவோம். அதனால தான் தாவீது சங்கீதத்தில் அழகா சொல்றார். 23ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும்போது, மனப்பாடமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும்போது யெகோவா ரோயி லோ எக்ஸார் என்று சொல்லி எபிரேயத்தில் அது சொல்லப்படுகிறது. அந்த லோ எக்ஸார் என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி நமக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், எனக்கு எல்லாமே அவர் இருக்கிறார். எனக்கு பிரியாணி வேணும்னா அவர் பிரியாணிங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டா தான். இப்போ வெயில் காலம், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அவர் ஐஸ்கிரீம், அவ்வளோதான். எனக்கு எல்லாமே அவர் இருக்கிறார். என் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு எல்லாமா இருக்கிறார், எனக்கு என்ன குறை? நம்ம நினைக்கிறோமா, ஐயோ எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் என் பிள்ளைங்களுக்கு என்னத்தை சேர்த்து வைப்பேன், இல்லை இதை என்ன பண்ண போகிறேன், அது என்ன பண்ண போகிறேன், எனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது,
கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இல்லை நடந்தால் நான் எப்படி இருக்க போகிறேன், எனக்கு வண்டி கிடைக்குமா கிடைக்காதா, வீடு இருக்குமா இருக்காதா, இல்லை வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ பிரச்சனைகள். நான் பெரியவனா ஆகுனா ஆக மாட்டேனா, நான் படிப்பேனா படிக்க மாட்டேனா, நல்ல மார்க் வாங்குவேனா வாங்க மாட்டேனா, எல்லாருக்கும் ஒரு கவலை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எப்படி? எனக்கு எல்லாமாய் அவர் இருக்கிறார், அதனால எனக்கு எந்த குறைவும் இல்லை. நான் ஐஸ்கிரீம் வேணும்னா அவரை தொட்டு சாப்பிட்றேன், பிரியாணி வேணுமா அவரை தொட்டு சாப்பிட்றேன், எனக்கு உடம்பு சரியில்லையா தலைவலிக்குதா அவரே எனக்கு மருந்து, தேன் இனிப்பா சாப்பிடணுக்கா அவருடைய வார்த்தைகள் எனக்கு தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது, அதை விட எனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய கிரியைகள் தவறானதாகவே காணப்படும். அதனால தான் அந்த சங்கீதத்தில் தொடர்ச்சி அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்பங்க நிரம்பி வழியும்? ஒரு குடம் எப்போ நிரம்பி வழியும்? கேட்கல. ஃபுல்லானா நிரம்பி ஒழியும், ஃபுல்லானா நிரம்பி ஒழியும். ஏற்கனவே அதில் இருந்தால் தான் நிரம்பி ஒழியும். ஏற்கனவே முழுசாக அந்த ஏதாவது பொருள் இருக்கணும், அப்போ தான் அது நிரம்பி ஒழியும். ஒரு குடம் அதுக்குள்ளே நிறைய இருக்கணும். இப்போ என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு எந்த குறைவும் இல்லை, நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, எல்லா நேரத்திலும் அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் என்ற என்னை கொண்டு போய் விடுகிறார், எனக்கு எல்லாமே அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார், என் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி, எனக்கு எதிராய் நிற்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி, என்னை சூழ்ந்து சூழ்ச்சிகள் செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் என்னை நிறுத்துகிறார், என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வைக்க விரும்புகிறார். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். இதோ சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான் உங்களை இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு வர சொல்லப்பா, மனுஷங்களை பிடிக்கிறதுக்காக வர சொன்னேன். நீங்க எந்த மீனை பிடிச்சி சாப்பிடணும்னு நீ நினைச்சியோ, இதோ உனக்கு முன்பதாக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், வந்து சாப்பிடுவா. கஷ்டப்பட்டு இப்போ 153 மீனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிறிய, அதுலேயும் ஒன்று கொண்டு வான்றாரு. 12வது வசனத்தை வாசிங்க. சரி, 10வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். கஷ்டப்பட்டு போய் இழுத்துட்டு வந்தீங்கல்ல, கொண்டு வா, சிலதை மட்டும் கொண்டு வா, ஏன்னா உனக்கு நான் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன். நாம் நினச்சிக்கிறோம் நான் கஷ்டப்பட்டு இதை செஞ்சால் தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும். இல்லை, அவர் ஏற்கனவே வாக்கு தத்தங்களை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்துக்கும் நம்முடைய சித்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு, பெரிய வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய சித்தம் எப்போதும் நம்மை உயர்ந்த இடத்துல அடைக்கலத்தில் வைக்கக்கூடியது. மனுஷனுடைய சிந்தனைகள் கீழே அதால பாதாளத்திற்குரியது. நீதிமொழிகளில் நீங்கள் போய் நிறைய வாசிச்சு பாருங்க. நான் இப்போ அதெல்லாம் போனேன்னா இங்கே இந்த பகுதியை நான் முடிக்க முடியாது, அதனால தான் இந்த பகுதியிலே நான் நிற்கிறேன். அப்போ என்னுடைய சிந்தனை என்னவா இருக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்கவும் அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேனா, அல்லது என்னுடைய காரியத்தை மாத்திரம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேனா? இன்றைக்கும் நிறைய இடங்களில் சீஷர்கள் இயேசுவோடு இருந்த அந்த காலகட்டத்தை கருத்திற்கொண்டு நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க. செமினரியில், அதே போல் பைபிள் காலேஜில் நிறைய இடங்களில் படிக்க வைக்கிறாங்க. பிரியமானவர்களை, ஒரு காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். நான் 3 பைபிள் காலேஜில் படிச்சிருக்கேன்.
செமினரியில் படிச்சிருக்கிறேன். த வேர்ல்டு ஃபேமஸ் தி பெஸ்ட்டு செமினரி, த பாண்டிஃபிக்கல் செமினரின்னு சொல்லுவாங்க, பெங்களூரில் இருக்குது. அதுலேயும் நான் படித்து வந்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லுகிறேன். வேதத்தை பற்றி எல்லா காரியங்களையும் செமினரில் நீங்கள் படிக்கலாம். ஆனால் வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் படித்தா மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். நம்மை விட்டு கடந்து சென்ற அருமையான அடியார் ஆண்டி இங்கே இருக்கிறாங்க. ஐயா ரெவரன் ஞானராஜ் ஐயா அவர்கள் என்கிட்ட சொன்னார் இதே காரியம்தான். செமினாரில் எல்லாம் சும்மா சொல்லி கொடுப்போம்ப்பா, ஆனால் படிக்க வேண்டியது யாருடைய வேலை? நீ வேதத்தை படிக்காவிட்டால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீ வேதத்தை படித்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த சீஷர்கள் 3.5 ஆண்டு கூட இருந்தாங்க. கடைசியில் எங்கே போனாங்க? மீன் பிடிக்க போனாங்க. இன்றைக்கி நிறையா பேர் படிச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு தம்பி சந்தோஷ் கூட படித்தவங்க கூட இப்போ உலக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். செமினரிக்கு போய் 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு வந்து பெங்களூரில் பங்கார்பேட்டில் ஒரு காலேஜில் படித்து முடிச்சுட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. காரணம் என்ன? அழைப்பு வேறு, ஆண்டவருடைய கிருபை வேறு. ஸோ கிருபை உனக்கு இருந்தால் நீ எந்த அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த அழைப்பிலே நீ உறுதியாய் நிற்ப. கிருபை உனக்கு இருந்தால் நீ அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீ பரிபூர்ணமாய் விளங்குவாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவாய். கிறிஸ்துவை வெளிப்படுத்தாதபடி நீ செய்கிற எந்த வேலையும் தேவனுடைய கிருபையினால் உண்டானது அல்ல, அது கூலிக்காக மாரடிக்கப்படுகிற காரியமாக இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபையாருக்கு 11ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதை தான் சொல்றார் இங்க. கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது, அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, கிருபையானது கிருபை அல்லவே அன்றியும் அது கிரியினால் உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது, அப்படி என்றால் கிரியானது கிரியை அல்லவே. அப்ப நான் என்ன செய்கிறேன்? என்னத்தை செய்கிறேன்? எந்த பங்குக்காக நான் நிற்கிறேன்? இஸ்ரவேல் புறஜாதிகள் என்கிற 2 காரியத்தை இந்த ரோமா திருச்சபையார் எழுதும் 11ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். யாரை ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாய் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, அதை தான் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். இஸ்ரவேலை அழைத்த தேவன், எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவன், கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருந்தபடியினாலே ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார், கானான் தேசத்தை சுதந்தரிக்க வைத்தார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாம்சத்தின்படி புறஜாதியார்களாய் காணப்பட்ட நம்மையும் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலம் உண்டான நித்திய மீட்பினாலே நம்மையும் பங்குள்ளவர்களாய் அதில் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பாக்கியத்தை நமக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சீஷர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள். அவளை கொண்டு வந்து இந்தா, ஸோ இதை தின்றதுக்கு தான் நீங்கள் மீன் பிடிக்க போன, உனக்கு முன்பையே வச்சிருக்கிற, சாப்பிடு. பந்தி பந்தி பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து வருவதற்கு முன்பதாக நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கிறது. எதற்காக இந்த பந்திக்குள்ளே கடந்து வருகிறோம்? ஏன் இந்த பந்தியை நாம் ஆசரிக்க வேண்டும்? இந்த பந்தியில் ஆசரிப்பதன் மூலமாக எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த உலகத்தில் மறுபடியும் நான் மீன் பிடிக்கிறவனா போக போகிறேன்னா, அல்லது கிருபையினால் பெற்ற அழைப்பை நான் உறுதி செய்து கர்த்தர் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிற பந்தியை நான் ஆசரிக்க போகிறேனா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி கிறிஸ்து சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் காரியங்களை நிர்ணயம் செய்தார். குமாரனாகிய கிறிஸ்து அதை நமக்கு நிறைவேற்றி தந்தார். கிறிஸ்து நிறைவேற்றினதை நாம் அனுபவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியான தெய்வம் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இதை விட்டு நாம் வெளியே சென்றோம் என்றால் இழுத்து கொண்டு வந்து நிற்பார். எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ராத்திரி முழுசும் தேடினாலும் ஒன்றும் கிடைக்காதுங்க. கை நிறைய சம்பாதிப்போம், ஆனால் ஒன்றும் இல்லாமல் போவோம். ஏன்? அங்கே ஆசீர்வாதம் இல்லை.
அங்கே ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் ஆண்டவர் நிறைவாக்கி தருவார். ஆண்டவர் நிறைவாக்கி தருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கடந்த நாட்களில் கூட நாம் இங்கே என் கூட இருந்தவங்க எல்லாமே பார்த்துட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருப்பேன், எப்பா நம்ம ஆரம்பிக்கும்போது விபிஎஸ் ஆரம்பிக்கும்போது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு பங்கு அவங்கவுங்க பங்குக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நடத்துகிற விதம் வித்தியாசமானது. பேதுருவின் சீஷர்களை அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் பந்தி அமர செய்து 12வது வசனம் வாசிங்க. இப்போ இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்ற சீஷர்கள் அறிந்தபடியினாலே அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியல். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அப்பம், இது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மீன், இதை சாப்பிட்றது தானே வந்தீங்க. இதை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணப்பட்டேன். கிறிஸ்து சொல்றார், பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இதோ உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். என்னை வந்து பாருங்க. தோமா போறாரு, அதே தோமாட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய விழாவில் வந்து கையை விட்டு பாரு, என்னை தொட்டு பாரு, என்னை வந்து தொட்டு பாரு. இனி நீ விசுவாசம் இல்லாமல் இராத. கண்டு விசுவாசிப்பதை பார்க்கலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கோம்? விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்றால் அது கிருபையினால் உண்டானது என்பதை நான் உணர்கிறவனாய் காணப்பட வேண்டும். கிருபையினால் உண்டாயிருக்கிற விசுவாசத்தை நான் உதாசீனப்படுத்துகிறேன் என்றால் என்னிடத்தில் கிருபையினால் உண்டான விசுவாசம் இல்லை, மாறாக கூலிக்கு மாறெடுக்கிற கிரியை தான் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப புரியுதுங்களா பவுல் சொல்லுகிறது? நான் விசுவாசிக்கிற விசுவாசம் தேவனுடைய கிருபையினால் உண்டானது என்றால் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக அந்த விசுவாசம் என்னை வழி நடத்தும். தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு மாறாக என்னை ஒரு காரியம் வழி நடத்துகிறது என்றால் அது கிரியினாலே உண்டாகிற காரியம், கிருபையினால் உண்டாயிராது. மிக தெளிவான காரியத்தை பவுல் விளக்குகிறார். அதே தான் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு விளக்குகிறார். பிரியமானவர்களே, நம்மை நாமே தாழ்த்துவோம். இதோ நமக்கு முன்பதாக அந்த பந்தியானது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. சீஷர்களுக்கு முன்பதாக அந்த பந்தியானது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தாவீது இதை முன்கூட்டியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சீஷர்களுக்கு காட்டுவதற்கு முன்பதாகவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தம்மை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவை வெளிப்படுத்தி தந்தார். அவருக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பந்தி. பிரியமானவர்களே, நாம் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த போகிறது? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்துல வாரும், போஜனம் பண்ணுங்கள், இதோ உங்களுக்கு விலை இல்லாமல் நான் அப்பத்தை தருகிறேன், இலவசமாய் வந்து பருகுங்கள், இலவசமாய் கொடுக்கிறேன். இது இலவசமான கிருபை, கிரியினால் உண்டானதல்ல. ஆனால் இலவசமான கிருபையினாலே நீ பெற்ற அந்த மீட்பு, ஆண்டவர் கொடுத்த அந்த மீட்பின் ரட்சிப்பின் அனுபவம் கிரியை செய்யாதபடி உங்களிடத்தில் காணப்படாது. நீ அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் கிரியைகளின் மூலமாகத்தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எடுத்துட்டு வா, பிடிச்சிட்டு வந்த மீனை எடுத்துட்டு வா, இப்போ அதில் 2 போடு. ராத்திரி முழுசு நீ தேடின மீன் கிடைக்கல, இதோ நான் உனக்காக இங்கே வந்திருக்கிறேன். உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், உனக்காக முள்முடி சூட்டப்பட்டேன், உனக்காக வாரினால் அடிக்கப்பட்டேன். உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, உன்னுடைய மீறுதலுக்காக நான் அடிக்கப்பட்டேன். இன்று நீ எனக்காக போக தயாரா? எப்படிப்பட்ட ஆயத்தம் நம்மிடத்தில் காணப்படுகிறது? என்னில் அன்பாயிருக்கிறாயா? என்னில் அன்பாயிருக்கிறாயா? என்னில் அன்பாயிருக்கிறாயா? கிருபை தேவனுடைய இலவசமான கிரியை. இலவசமாக ஆண்டவர் கொடுத்த கிருபையை நம்முடைய சுயத்தினாலே நாம் வீணாக்க வேண்டாம், உதாசீனப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நாம் கலிகூற சங்கீதம் 23 சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாக கர்த்தரையே நாம் மேய்ப்பராக கொண்டிருப்போம், கர்த்தரையே நாம் எல்லாமாக கொண்டிருப்போம். அவர் நமக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி, கர்த்தருடைய வீட்டிலே நாம் நிலைத்திருக்கும்படி, ஆண்டவர் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், திரும்ப வந்து உங்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் ஆத்துமாவை நீ தேற்றும் சுவாமி என்று கேட்போம். என் ஆத்துமாவை நீ தேற்றும், இனி நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, உமக்கு உரியவன் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் பின்பற்றி நடக்க, உம்முடைய திருப்பணியை நான் செய்யத்தக்கதாக என்னை நீ பலப்படுத்த, எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே நான் பங்குள்ளவனாக, உண்மையுள்ளவனாக, உமக்கேற்ற பணியை செய்கிறவனாக நான் மாறத்தக்கதாக என்னை நீ மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்போம். பின்வாங்கி போகிறவர்களாய் அல்ல, மாறாக தேவனை நோக்கி போகிறவர்களாய் கடந்து செல்வோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கென்று தகுதிப்படுத்தி நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.